ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். சாரி, கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால த்ரோட் இன்ஃபெக்ட் ஆச்சு. என்னோட சத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த கேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, கர்நாடகாவில் ஹூப்ளிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு அவுட்ஸ்கட்டில் கப்பூர் கிராஸுங்கிற இன்னொரு ஏரியா இருக்கு. இந்த கப்பூர் கிராஸை பற்றி கேட்டுக்கிட்டிங்கன்னா, அது வந்து அவுட்ஸ்கர்ட் ஏரியா, அர்பன் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஒரு ஹைவே இருக்கும், பட் சுற்றி எங்கே பார்த்தாலும் நிறைய விவசாய நிலங்களும் ஒரு ஐசோலேட்டடான பிளேசஸாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட கப்பூர் கிராஸுங்கிற இந்த ஏரியாவில் மே மாதம் 2016 ஒரு விவசாயி காலையில ஒரு 7 மணிக்கு தன்னோட விவசாய நிலத்தை நோக்கி பயணம் செய்யறாரு. அது என்னதான் அவரோட ரெகுலரான ஆக்டிவிட்டியா இருந்தா கூட இந்த நாள் அவரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ தன்னோட விவசாய நிலத்தை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி போகும்போது சைட்ல ஒரு சின்ன ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நிறைய புதர் இருக்கு. அவர் ரெகுலரா அந்த ஏரியாவை 1000 தடவை கிராஸ் பண்ணி போயிருப்பாரு. பட் இந்த டைம் கேஷுவலா பார்க்கும்போது ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொருளை புதைச்சி அந்த பொருளை வெளியில எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு தெரியுது. பட் அந்த புதைச்ச இடத்துல இருந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. என்னடா அது, இந்த இடத்துல நம்ம 1000 டைம் கிராஸ் பண்ணி போயிருப்போம், இப்படி ஒரு துர்நாற்றம் வந்ததே இல்லைன்னு பக்கத்துல போய் பார்த்தார்ல, அழுகிய நிலையில ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது அந்த பெண்ணோட உடலை பல நாட்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல புதைச்சிட்டு போயிருக்காங்க. உடல் ஆல்மோஸ்ட் அழுகிருச்சு. பட் ரீசெண்டா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சதுல கொஞ்சம் மண் அரிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பக்கம் வர அனிமல்ஸ் வந்து இந்த மனிதனோட ஸ்மெல்ல வச்சு அந்த உடலை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றதுக்காக வெளியில இழுத்து போட்டிருக்கு. அதனாலதான் இவ்வளவு நாள் கழிச்சு அது வந்து வெளியில விசிபிளா இருக்கு. இதுக்கு பேர் ஆங்கிலத்துல ஷாலோ கிரேவ்மாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொலைகாரன் ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டான். பட் 6 அடி குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு அவனுக்கு டைமும் இல்லை, ரிசோர்ஸும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவசரமா சின்னதா ஒரு குழியை தோண்டி புதைச்சிட்டு போயிடுவாங்க. பட் நாளடைவுல மண் அரிப்பு ஏற்பட்டு இந்த மாதிரி காட்டு விலங்குகள் வந்து அந்த ஸ்மெல்லை வச்சு எடுக்கும் போது அந்த உடல் வெளியில வரும். அந்த மாதிரி தான் இந்த பெண்ணோட சடலமும் வெளியில வந்திருக்கு. இப்போ அந்த விவசாயி உடனே இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றாரு. இப்போ போலீஸும் அந்த கிரைம் சீனுக்கு வர்றாங்க. அதை பார்க்கும்போது தெரியுது, இந்த பெண்ணோட உடல் புதைக்கப்பட்டு ஒரு 6-7 மாசம் இருக்கும். ஆல்மோஸ்ட் அழுகிய நிலையில இருக்கு. பட் ஒண்ணு மட்டும் போலீஸுக்கு தெரியுது, இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைன்னு. அது ஏன் போலீஸ் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த அழுகிய சடலத்துல அந்த பெண்ணோட கழுத்துல துப்பட்டாவை வச்சு கட்டியிருக்காங்க. தட் மீன்ஸ் இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் அந்த பெண்ணோட துப்பட்டாவே எடுத்து அந்த பெண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு சொந்தமான நிறைய பிலாங்கிங்ஸ் இருக்கு. ஈவன் அந்த பெண்ணு கழுத்துல ஒரு செயின் போட்டிருக்காங்க, விரல்ல மோதிரம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு சொந்தமான பல விஷயங்கள் சிதறி கிடக்கு. இப்போ அந்த பெண்ணோட சடலம் அழுகிய நிலையில இருக்கிறதுனால அந்த பெண்ணோட ஃபேஸை வந்து போலீஸால ரெகக்னைஸ் பண்ண முடியல. இப்போ 2 விஷயம் இருக்கு அந்த பெண் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஒன்னு, அவங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு அந்த பெண் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெண் மிஸ் ஆயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத வச்சியும் ட்ராக் பண்ணலாம். பட் இந்த பெண்ணை பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டா இவங்களுக்கு ஒரு 25 வயசு இருக்குங்கிற மாதிரி தெரியுது. இப்போ போலீஸ் இந்த சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பேரலா ஒரு டீம் பக்கத்தில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் போய் செக் பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கானே. அப்படி ஒன்னு ஒன்னா செக் பண்ணிட்டு வரும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வயசான தம்பதிகள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க 7 மாசத்துக்கு முன்னாடி. அதாவது அக்டோபர் மாசம் 2015. அந்த தம்பதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் எங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட பேரு அர்ப்பிதா, அவளுக்கு 24 வயசாகுது. அவ ஹூப்ளிக்கு பக்கத்துல இருக்க தார்வாத்துங்கிற ஏரியால இருக்கிற ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தா. வெளியில ஹாஸ்டல்ல தங்கியிருந்தா. திடீர்னு என்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டா சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. போலீஸும் இந்த அர்ப்பிதாவை எவ்வளவோ தேடியும் கூட அவங்களுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் இப்போ ஒரு பெண்ணோட சடலம் கிடைச்சதுனால இது ஏன் அர்ப்பிதாவா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 2ஐயும் ஒப்பிட்டு பார்க்கறாங்க. மேலும் அந்த அழுகிய சடலத்துக்கு பக்கத்துல கிடைச்ச பர்சனல் பிலாங்கிங்ஸ், அந்த பெண்ணோட துப்பட்டா, ட்ரெஸ் எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பாட்ட காமிக்கிறாங்க. சந்தேகமே கிடையாது, இந்த குழிக்குள்ள அழுகிய நிலையில கண்டுபிடிக்கப்பட்டது 7 மாசத்துக்கு முன்னாடி காணாம போன அர்ப்பிதாங்கிற 23 வயசு பெண்ணோட சடலம்ங்கிறது தெரிய வருது. என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட பொண்ணு உயிரோட வருவா அப்படின்னு நம்பிட்டு இருந்த அவங்க அம்மா அப்பாக்கு இனிமேல் தன்னோட பொண்ணு உயிரோட வரவே மாட்டா அப்படிங்கறதான் இந்த இன்சிடென்ட் மூலமா தெரிய வருது. பட் ஏற்கனவே இது பார்க்கும்போது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலைங்கிறதுனால இப்ப போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணையை அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க.
உங்க பெண்ணுக்கு யாராவது தெரிஞ்ச எதிரி இருக்காங்களா, இல்ல உங்க குடும்பத்துக்கு எதிரி இருக்காங்களா, யாரு உங்க பெண்ணை கொலை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் எவ்வளவோ யோசிக்கிறாங்க, அவங்களால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. சார், என்னோட பெண்ணுக்கு எதிரின்னு யாரும் கிடையாது, இல்ல நிறைய பசங்க இந்த பின்னாடி சுத்திட்டு பிரச்சனை பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் யாரும் கிடையாது, எங்க குடும்பத்திலையும் யாருமே அவங்கள கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கமே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அதை பார்க்கும்போது போலீஸுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஸ்பெசிபிக்கான சஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா இது ஏன் ஒரு ரேண்டம் கில்லிங்கா இருக்கக்கூடாது? ஃபார் எக்ஸாம்பிள், அர்பிதா அப்படி ரோட்ல நடந்து போயிருக்கலாம், யாராவது ஒரு நபர் வந்து அவங்களை கடத்திட்டு போய் தவறா நடந்து கொலை பண்ணிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட இருக்கிற நகை பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பட் அதுலயும் போலீஸுக்கு என்ன முரண்பாடு ஏற்படுதுன்னா, அர்பிதாவோட உடலை கண்டுபிடிக்கும் போது அவங்க கைதுல ஒரு தங்க மோதிரம் போட்டிருந்தாங்க, கழுத்துல வந்து ஒரு தங்க செயின் போட்டிருந்தாங்க, காலில் தங்க கொலுசு போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே இது ஒரு கொள்ளைக்காக செய்யப்பட்ட கொலைனா கண்டிப்பா அந்த கொள்ளைக்காரங்க இவங்க உடம்புல இருக்க தங்க நகைகள் எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிருப்பாங்க. பட் ஒரு பொருள் கூட திருடு போகலங்கிறதுனால இது கண்டிப்பா பணத்துக்காண்டியோ நகைக்காண்டியோ செய்யப்பட்ட கொலை கிடையாது. அந்த பெண்ணோட துப்பட்டாவை வச்சே நெரிச்சதுனால இந்த கொலைக்கு ஏதோ ஒரு பர்சனல் மோட்டிவ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த அர்பிதாவோட போனை பார்க்குறாங்க. அர்பிதா உடல் புதைக்கப்பட்ட இடத்துல அவங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாமே இருக்கு, பட் போன் வந்து மிஸ் ஆயிருக்கு. பட் அப்படி இருந்தா கூட அக்டோபர் மாதம் 2015 இவங்க காணாம போயிருக்காங்க. ஸோ அந்த டைத்துல தான் எக்ஸாக்டா கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அப்போ கடைசியா யார்கிட்ட பேசினாங்க, என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது ஹூப்ளில இருந்து ஒரு கால் வந்திருக்கு, லோக்கல் லேண்ட்லைன்ல இருந்து. அது ஒரு பப்ளிக் டெலிஃபோன் பூத்ல இருந்து வந்திருக்கு. யாரோ காயினை போட்டோ இல்ல அங்க இருக்க ஒரு பூத்லயோ போய் பேசியிருக்காங்க. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த பூத்ல போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. அது ஒரு பப்ளிக் பூத், ஸோ காயின் போட்டு பேசுற மாதிரி இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்டா அங்க எந்த ஒரு கேமரா இல்லங்கிறதுனால கடைசியா இந்த அர்பிதாக்கு யாரு போன் பண்ணா அப்படிங்கறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல. சரி, ஓகே, கடைசியில போன் பண்ணதை விட்டுருவோம். இந்த அர்பிதா ரீசெண்டா யாரு கூட நெடுநேரம் பேசிட்டு இருந்தாங்க, அடிக்கடி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கு. அதாவது அக்டோபர் மாசத்துக்கு முன்னாடி ஒரு நபர் கூட பல நாளா, பல மணி நேரமா, ஏன் பல வருடங்களாவே பேசிட்டு இருந்ததுக்குரிய தடயம் கிடைக்குது. ஸோ அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானதுன்னா, அருண் சிவலிங்கா பட்டேல் அப்படிங்கிற ஒரு 24 வயசு இளைஞருக்கு சொந்தமான நம்பர்னு தெரியுது. யார் இந்த அருண் விசாரிக்கும் போது, இந்த அருணும் அர்பிதாவும் ஒரே அக்ரிகல்ச்சர் காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. இந்த அருண் வந்து அர்பிதாக்கு வந்து சீனியரா இருந்திருக்காரு. ஸோ இவங்களும் இந்த காலேஜில் படிப்பை கண்டினியூ பண்ணும்போது அருணுக்கு கோர்சஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்றதுக்காக அவர் பெங்களூருக்கு போயிட்டாரு. ஸோ இந்த கொலை நடந்தப்போ அவர் இங்கே இருந்தாரான்னு தெரியல. உண்மையிலே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் என்ன உறவு அப்படிங்கிறதுன்னு தெரியல. எதுக்குப்பா குழப்பம், அருணையே கூப்பிட்டு விசாரிச்சலான்னு அவருக்கு போன் அடிக்கிறாங்க. அப்ப அவர் எங்க இருக்காரு, பெங்களூர்ல யூனிவர்சிட்டியில இருக்காரு. இப்ப அவர்கிட்ட தகவல் சொல்லி இங்க வர சொல்றாங்க, ஹூப்ளிக்கு வர சொல்றாங்க. இப்ப அவரும் வர்றாரு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन அவர்கிட்ட கேட்கிறது, உனக்கு அர்பிதாவை தெரியுமான்னு கேட்கறாங்க. சார், நல்லாவே தெரியும் சார், அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நாங்க காலேஜில் படிக்கும்போது நல்ல நண்பர்களா இருந்தோம். பட் எங்களுக்குள்ள இப்ப கொஞ்சம் டச் இல்லை சார், நாங்க அடிக்கடி இப்ப பேசுறது இல்லை, ஏன் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இல்ல, அர்பிதா கொலை செய்யப்பட்டிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அருணால நம்பவே முடியல, பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இப்ப போலீஸ் கேட்கறாங்க, இங்க பாருங்க அருண், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க நிறைய சஸ்பெக்ட்னு விசாரிச்சுட்டு இருக்கோம், நீங்களும் ஒரு சஸ்பெக்டா இருக்கீங்க, ஏன்னா நீங்களும் அர்பிதாவும் பல மணி நேரம் போன் பேசியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சார், நாங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார், நாங்க மணிக்கணக்கா நாள் கணக்கா கூட போன் பேசியிருக்கோம், மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ஒரு அஃபையரோ லவ்வோ காதலோ காமமோ எதுவுமே கிடையாது சார். பட் என்ன பிரச்சனைனா, நான் எப்போ பெங்களூருக்கு இங்க பிஹெச்டி பண்ண வந்தனோ அப்பவே எங்களுக்குள்ள ஒரு டச் விட்டு போச்சு சார், நாங்க அவ்வளோ அதிகமா பேசுறது இல்ல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. சரி, ஓகே, இப்போ அக்டோபர் மாசம் 2015 நீங்க எங்க இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. பிகாஸ் போலீஸை பொறுத்த வரைக்கும் கடைசியா அர்பிதாவோட போனுக்கு ஒரு கால் வந்துச்சு பாத்தீங்களா, அப்பதான் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அது எப்போ வந்துச்சுன்னா அக்டோபர் மாசம் 29 2015. ஸோ எக்ஸாக்டா அக்டோபர் மாசம் 29 தான் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அப்போ அந்த நாள்ல இந்த அருண் பட்டேல் எங்க இருந்தாருங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார், நான் பெங்களூர்ல தான் இருந்தேன், என்னோட யூனிவர்சிட்டியில கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன், உங்களுக்கு சந்தேகம் இருந்தா செக் பண்ணி பாருங்கிறாரு. இப்போ போலீஸ் அருணோட செல்போன் ரெக்கார்டை பார்க்கும்போது அக்டோபர் 29, 28, 30 3 நாளுமே அவர் பெங்களூர்ல தான் இருந்திருக்காரு. ஈவன் அவரோட யூனிவர்சிட்டி ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது அன்னைக்கு அவர் காலேஜுக்கு வந்ததுக்குரிய தடயம் இருக்கு. ஸோ அவர் ஹூப்ளிக்கு வந்து இவங்களை கொலை பண்ணிட்டு போறதுக்கு எந்த வித தடயமும் இல்லை. ஸோ இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து 100% மேட்ச் ஆகுது. ஸோ ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்திருக்காங்க, கொஞ்சம் கான்டாக்ட் இல்லை. இந்த கொலை நடந்தப்ப இவர் ஹூப்ளியில் இல்லை, இவர் பெங்களூர்ல தான் இருந்தார் அப்படின்னா அப்ப அருண் வந்து இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ அவரை வந்து சஸ்பெக்ட் லிஸ்ட் வந்து ரிமூவ் பண்றாங்க. அப்போ இப்போ போலீஸுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா,
இவங்க கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி யாரு கடைசியா உங்களுக்கு ஃபோன் பண்ணது, அதுவும் ஒரு பப்ளிக் பூத்ல இருந்து பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பக்காவா திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கலாம். ஸோ கடைசியா அர்ப்பிதாவுக்கு யாரு ஃபோன் பண்ணாங்களோ அந்த நபர் தான் அர்ப்பிதாவை கொலை பண்ணிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. காலேஜில் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் படிச்சிட்டு இருந்த அர்ப்பிதாங்கிற இந்த பெண்ணை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு, அவங்களுக்கு யாரு கடைசியில ஃபோன் பண்ணா, அந்த போனை வச்சு போலீஸ் அந்த கொலைகாரனை நெருங்கினாங்களா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கர்நாடகாவில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த அர்ப்பிதாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வர்ற வியூஸில் 60% ஆஃப் பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறாங்க, ரிமைனிங் 40% தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த ரிமைனிங் 60% ஆஃப் பீப்புளுக்கு வந்து நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்கு, பட் என்ன காரணம் தெரியல அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. கொலை செய்யப்பட்ட இந்த அர்ப்பிதாவோட பிரேத பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லுதுன்னா அவங்கள வந்து கழுத்தை நெரிச்சு தான் கொலை பண்ணிருக்காங்க. ஸோ அந்த துப்பட்டா வச்சு இறுக்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்துல புதைச்சிட்டு போயிருக்காங்க. கடைசியா அந்த பெண் கிட்ட அந்த கொலைகாரன் தவறா நடந்துட்டு போனதுக்குரிய தடயமும் இல்லை. ஸோ கொள்ளைக்காகவும் இந்த கொலை நடக்கல, அந்த பெண் கிட்ட தவறா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் நடக்கல. அப்படின்னா கண்டிப்பா பர்சனலா ஒரு மோட்டிவ் இருக்கணும் அப்படிங்கிறதா போலீஸோட அனுமானம். பட் இந்த கேஸ்ல போலீஸ் முதன்முறையா பார்க்குற பிரேக் த்ரூ என்னன்னா இந்த அர்ப்பிதாவோட கையில ஒரு மோதிரம் இருக்கு. அந்த மோதிரத்துல ஏ அண்ட் ஏ அப்படிங்கிற மாதிரி பொறிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஏ வந்து அர்ப்பிதா, அப்ப இன்னொரு ஏ யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை இந்த அர்ப்பிதா கூட பல நாள் போன்ல பேசிட்டு இருந்த பெங்களூர்ல பிஹெச்டி படிச்சுட்டு இருக்க அந்த அருணா இருக்குமோ, அதனாலதான் ஏ அண்ட் ஏன்னு போட்டிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்தா கூட. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த அருண்கிறவன் போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவனோட உடல் மொழியிலையும் அவனோட குரல்லையும் ஒரு சின்ன நடுக்கமோ தயக்கமோ இல்லை. அவன் சொல்றது எல்லாமே உண்மை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்கெல்லாம் மேல அவன் கொலை நடந்தப்போ பெங்களூர்ல தான் இருந்தான் அப்படிங்கிறது தடயம் இருக்கிறதுனால மேபி இந்த ஏங்கிறது வேற யாரையோ ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப அந்த ஏங்கிற நபர் யாரு, அவனோட பேரோட இனிஷியலை வந்து எதுக்காக இவங்க மோதிரத்துல 2 பேர் பேரையும் சேர்த்து போட்டிருக்கிறதுனால கண்டிப்பா அந்த மோதிரம் யாரை நினைச்சு இவங்க போட்டாங்களோ அந்த நபர் கூட இவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. சரி, இப்படியே வச்சுப்போம். இந்த பெங்களூர்ல படிக்கிற அருண் கூடயே அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுப்போம். பட் அவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லையே, அவன் மேல வந்து கொலைப்பழி சுமத்துறதுக்கு எந்தவித தடயமும் இல்லையே அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் போலீஸுக்கு நிலவுது. பட் அதே டயத்தில் ஒன்று மட்டும் போலீஸுக்கு புரியுது, இவங்களுக்கு அர்ப்பிதாக்கு சொந்தமான எல்லா பொருட்களும் அவங்களோட சேர்த்து புதைக்கப்பட்டா கூட அவங்களோட செல்போன் மட்டும் அந்த கொலைகாரன் எடுத்துட்டு போயிருக்கான். அதை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கான். பிகாஸ் போலீஸ் அர்ப்பிதா தங்கி இந்த ஹாஸ்டல்ல போய் தேடி பார்த்தாங்க, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டாங்க, அவங்களோட போனை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த போன்ல கொலைகாரனுக்கு சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான தடயம் இருந்திருக்கு. அந்த தடயம் போலீஸுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த கொலைகாரன் பர்சனலா இந்த போனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கான். இது வந்து அந்த கொலைகாரனோட சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா எந்த இடத்துல இவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது இன்னொரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற கப்பூர் கிராஸ்ங்கிற ஏரியால இருக்கிற ஒரு அவுட் ஸ்கர்ட்ல இருக்கிற ஒரு விவசாய நிலத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல இவங்க உடல் புதைக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா யாரோ ஒரு நபரை நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல அந்த நபர் வந்து கொலை பண்ணிருக்கான். ஒரு 25 வயசு பொண்ணு ஒருத்தனை நம்பி இவ்வளவு ஐசோலேட்டான இடத்துக்கு வர்றாங்கன்னா கண்டிப்பா அந்த நபர் கூட இவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், அப்படி இல்லைன்னா அந்த நபர் மேல ஒரு அபார நம்பிக்கை இருந்திருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் போலீஸால உணர முடியுது. இது வந்து அர்ப்பிதா பெர்ஸ்பெக்டிவ்ல போலீஸ் திங்க் பண்றாங்க. பட் அந்த கொலைகாரனோட சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் எடுத்திருப்போம். அவன் வந்து அந்த பெண் கிட்ட தவறா நடக்கல. ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவுக்கு இந்த பெண்ணை கூட்டிட்டு வந்திருக்கானா, இங்க வச்சு அந்த பெண் கிட்ட ஏதாவது தவறா நடக்கலாம், விருப்பத்தோடையோ இல்ல விருப்பம் இல்லாம வாட் எவர் இட் இஸ். பட் கடைசி அந்த பெண் யார் கூடயும் உடல் ரீதியான தொடர்புல இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எந்தவித தடயமும் இல்லை. அப்படின்னா அந்த கொலைகாரன் எதுக்காக இந்த ஐசோலேட்டட் இடத்துக்கு அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்திருக்கணும்? கண்டிப்பா கொலை பண்ணணுங்கிற நோக்கத்துல தான் கூட்டிட்டு வந்திருக்கணும். சோ அவன் பக்காவா பிளான் பண்ணி இந்த பொண்ணை ஏமாத்தி தான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். சோ இது வந்து ஒரு திட்டம்
திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. இது என்னமோ ரெண்டு பேரும் கேஷுவலா வந்தாங்க, ஒரு ஐசோலேட்டட் இடத்துக்கு வந்தாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. அப்ப அவன் இவங்களை கொலை பண்ணிட்டாங்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சோ அவன் பக்காவா பிளான் பண்ணி தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கான். பட் போலீஸ் என்னதான் இவ்வளவு தியரி சொன்னா கூட, அருண்ங்கிற ஒரு நபரை சஸ்பெக்டா கொண்டு வந்தா கூட எந்த ஒரு தடயங்களையும் வச்சு அருணை லிங்க் பண்ண முடியல, வேற எந்த ஒரு சஸ்பெக்டையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அன்பார்ச்சுனேட்டா கர்நாடகா போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட இந்த கேஸ்ல எந்த விதமான சஸ்பெக்டும் எவிடன்ஸும் கிடைக்காதனால இந்த அர்ப்பிதா வழக்கோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாயிட்டு வருது. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, மாதங்கள் வருடமாகுது, ஏன் வருடங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. இந்த அர்ப்பிதாவை யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியாம இந்த வழக்கோட ப்ராக்ரஸ் கம்ப்ளீட்டா கோல்டு கேஸா மாறிடுது. ஜெனரல் அந்த மாதிரி கோல்டு கேஸ்லாம் அடிக்கடி போலீஸ் எடுத்து பார்ப்பாங்க. கோல்டு கேஸ் யூனிட் அதை ரீஓபன் பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது புதுசா தடயம் கிடைக்குதா, இல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆபீசரை வச்சு சார் உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த அர்ப்பிதாவோட கேஸ் கோல்டு கேஸ் ஆனா கூட அப்பப்ப சில அதிகாரிகள் வந்து அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் அர்ப்பிதா கொலை செய்யப்பட்டு கரெக்டா ஒரு வருடம் கழிச்சு அக்டோபர் மாசம் 2016 அவங்களோட கேஸ் ஃபைல ஒரு திறமையான இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு இந்த கேஸ்ல வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து கண்ணப்படுது. இது வந்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல ஒர்க் பண்ண போலீஸ் ஆபீசர் அதை ஓவர்லுக் பண்ணிட்டாங்க. பார்க்க ஒரு சின்ன எவிடன்ஸா இருக்கும், ஆனா அவங்க கோட்டை விட்டுருப்பாங்க, இல்ல அதை ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணாம இருந்திருப்பாங்க. அப்ப இவர் எப்படி அதை பார்க்கிறாருன்னா, இந்த கேஸ்ல நம்பர் 1 சஸ்பெக்ட் யாரு, அருண்ங்கிற அந்த பெங்களூர்ல இருக்க PhD ஸ்டூடெண்ட் தான். இப்போ இவரோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, அந்த பெண்ணோட மோதிரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட A அந்த இன்னொரு அருணுக்கு சொந்தமானதுங்கிறத இவர் நம்புறாரு. ஸோ ரெண்டு பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. பட் இதுல ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் பல வருடங்களா பல மாதங்களா பேசிட்டு இருந்தாங்க. பட் அக்டோபர் மாசம் 2015 அப்புறம், அதுவும் அக்டோபர் மாசம் 29 அப்புறம் இந்த அருண்கிற நபர் அர்ப்பிதாக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. அவனுக்கு எப்ப தெரியும் இந்த அர்ப்பிதா இறந்து போயிட்டாங்கன்னு? அவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்டது, அதாவது கொலை செய்யப்பட்டு 7 மாசம் கழிச்சு தான். பட் இடைப்பட்ட இந்த 7 மாசம் கேப்ல கூட ஒரு கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான், தொடர்ந்து பேசுவாங்க, டெய்லி பேசுவாங்க. அப்படியே திடீர்னு இந்த 29ஆம் தேதியில இருந்து கட் ஆனதுனால இவர் என்ன திங்க் பண்ணிருக்காருன்னா, அர்ப்பிதா உயிரோட இல்ல, அவங்களுக்கு என்ன கால் பண்ணாலும் ஃபோன் பண்ணாலும் வேஸ்ட், அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த அருணுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அவன் எந்த மெசேஜும் காலும் பண்ணல. அப்போ ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம், அந்த அருண் ஏன் கொலைகாரனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இந்த போலீஸ் அதிகாரிக்கு வருது. நான் நிறைய கேஸ்ல சொல்லியிருக்கேன், எவிடன்ஸ் எல்லாமே அந்தந்த இடத்துல அப்படி இருக்கும். ஒன்று, அந்த எவிடன்ஸை வந்து அந்த போலீஸ் அதிகாரிகள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதா. இப்போ இந்த மைக் இங்கே இருக்குது, இதை நான் இப்படியும் பார்க்கலாம், இங்கே வந்தும் பார்க்கலாம், இப்படி இருந்து பார்க்கலாம். ஸோ ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க எப்படி பார்க்குறாங்கிறத பொறுத்து தான் அந்த எவிடன்ஸ்லேருந்து நம்ம ஏதாவது தடயத்தை உண்டு பண்ணி அந்த கொலைகாரனை ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். எவ்வளவோ அதிகாரிகள் இதை பார்த்துருப்பாங்க, பட் யாராவது ஒருத்தராக திங்க் பண்ணாங்களா, ஏன் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இந்த அருண் இவங்களுக்கு ஃபோனே பண்ணலை, அதுவும் 29ஆம் தேதிக்கு அப்புறம்? இதுதான் இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவா பார்க்கப்படுது. அப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன ஃபீல் பண்றாரு, இந்த அருண் கிட்ட ஒரு தப்பு இருக்கு, நம்ம ஒன்று பண்ணுவோம். அவன் இப்போ வந்து பெங்களூர்ல படிச்சுட்டு இருக்கான், நம்ம எந்த தகவலும் கொடுக்க வேணாம். அவன் தங்கி இருக்கிற வீட்டுக்கு நம்ம ஒன்றும் சொல்லிக்காம திடீர்னு போய் ரைடு பண்ணி பார்ப்போம், மேபி ஏதாவது தடயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு இங்க இருந்து ஹூப்ளில இருந்து ஒரு 4-5 போலீஸ் ஆஃபீஸர் பெங்களூர்ல அருண் தங்கி இருக்க அந்த வீட்டுக்கு போறாங்க. கதவை திறக்கிறான். இந்த 5 போலீஸ் அதிகாரிகளையும் பார்த்து அருண் மிரண்டு போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சுட்டு, சார் என்ன வேணும் சார்னு கேட்டா, இந்த மாதிரி அர்ப்பிதாவோட கொலை விஷயமா உங்ககிட்ட விசாரிக்க வந்தோம், வரலாமான்னு கேட்குறாங்க. வாங்க சார், பட் எதுவுமே தகவல் கொடுக்காம வந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அருண் கேட்குறான். இல்லை இங்கே ஒரு வேலையாக வந்தோம், சரி அப்படியே சேர்த்து இந்த வேலையை முடிச்சுட்டு போகலான்னு வந்தோங்கிற மாதிரி இந்த போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறாங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன தகவல் வேணும்? நான் எல்லாமே போலீஸ் கிட்ட சொல்லிட்டேனே அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்கிறாரு. இல்லை அருண், சில தகவல் வேணும், அதுக்கு முன்னாடி உங்கள் ரூமை நாங்கள் சும்மா பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களே. அங்கவே இந்த அருண் கிட்ட ஒரு சின்ன பதட்டம் வர ஆரம்பிக்குது. அப்பவே தெரிஞ்சு போச்சு, போலீஸ் அவனோட ஃபேஸை ரீட் பண்ணிட்டாங்க, இவன் ஏதோ மறைக்கிறானே. சரி ஓகே அருண், சும்மா நாங்க செக் பண்ணிட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி. பட் அருண் வந்து அதை டினை பண்ண முடியல. அப்போ போலீஸ் வந்து அப்படி செக் பண்ணிட்டே வரும்போது அருணோட மேஜை இருக்கு, அந்த மேஜையில் அவனோட PhDக்கு சம்பந்தமான நிறைய புக்ஸ் இருக்கு. அப்போ ஓரத்தில் ஒரே ஒரு டைரி இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த டைரியை எப்படி எடுத்து பார்க்குறாங்க. அப்படி அந்த டைரியை புரட்டி பார்த்தாங்கல்ல, அந்த டைரியை பார்க்கும்போதே போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் அப்படின்னு. அந்த
டைரியில என்ன எழுதியிருக்குன்னா, எப்போ அர்ப்பிதாவோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஆஃபீஸர் அருண்கிற இந்த நபரை வந்து ரீச் பண்றாங்க. அப்படி ரீச் பண்ணும்போது பல கட்ட விசாரணைகள் நடந்திருக்கு. பல போலீஸ் ஆஃபீஸர் இவனை விசாரிச்சிருக்காங்க. ஸோ இவன் டேட் போட்டு எழுதி வச்சிருக்கான். முதல்ல யார் விசாரணை பண்ணது, அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட். அடுத்தடுத்து என்ன மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் பண்ணாங்க, என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு தான் என்ன பதில் சொன்னோம், என்ன பதில் சொல்ல போறோம், இனிமேல் நம்ம கிட்ட என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க, நம்ம இதுவரைக்கும் எல்லா போலீஸ் அதிகாரிகள் கிட்டையும் சொன்ன பதில்கள் எல்லாம் ஒத்து போதா இல்ல அதுக்குள்ள ஏதாவது முரண்பாடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா ஒரு பிளான் வச்சிருக்கான். அதாவது ஒரு கிளியரான இன்வெஸ்டிகேஷன் பிளான் மாதிரி. நம்ம எத்தனை போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசினா கூட எதையுமே மாத்தி சொல்லிடக்கூடாது, எல்லா தகவலும் ஒத்து போற மாதிரி ஒரே பதில சொல்லணும் அப்படிங்கிறதுல வந்து பக்காவா ஒரு பிளான் ஒர்க் பண்ணிருக்கான். நம்ம பாபநாசம்னு ஒரு படம் பார்த்திருப்போம். அதுல இந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட்டா ஒரு கொலையை பண்ணிடுவாங்க. அப்ப அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தில் இருக்கிறவங்க போலீஸ் விசாரணை பண்ணா எப்படியெல்லாம் பதில் சொல்லணும், என்ன மாதிரிலாம் சொல்லணுங்கிற மாதிரி ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட இவன் அவனுக்குள்ளேயே அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி அந்த டைரியில வந்து நீட்டா எழுதி வச்சுட்டு வந்திருக்கான். ஓகே, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அதில் இருக்க சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஒருத்தன் பொய் சொல்கிறவன் தான் உரி பண்ணணும். நேற்று இதை சொன்னோம், நாளைக்கு மாற்றி சொல்லுவான், அடுத்த நாள் இதை தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்கிறவனுக்கு தான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கணும். பட் உண்மையை சொல்கிறவன் வந்து எதையுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. நீ நடந்த உண்மையை சொன்னால் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நீ கேஷுவலாக சொல்லிட்டு போகலாம். அதுக்கு எந்தவித ப்ரிப்பரேஷனும் தேவையில்லை. ஸோ இந்த டைரியை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அர்ப்பிதாவோட கொலைக்கும் இந்த அருணுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறத மட்டும் போலீஸால யூகிக்க முடியுது. அப்ப போலீஸ் இந்த அருண் கிட்ட விசாரணை பண்றாங்க. அருண் என்ன சொல்றான், திரும்ப திரும்ப அதே தான் சொல்றான். சார், நாங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள் தான், எங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லைங்கிறான். பட் இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் போய் அப்படிங்கிற போலீஸ் எப்படி உடைக்கிறாங்கன்னா, இங்க பாருப்பா, அந்த பொண்ணோட கையில ஒரு மோதிரம் இருக்கு, ஏ அண்ட் ஏன்னு. அதுல வந்து ஏ ஃபார் அர்ப்பிதா, ஏ ஃபார் அருண் அப்படிங்கிறாங்க. இதுல என்ன சார் இருக்கு, அந்த பொண்ணு ஏங்கிற பேர்ல வேற யாரையாவது லவ் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எங்க தம்பி உன் கையை காமிங்கிறாங்க. இந்த அருண் என்னதான் திறமையா பல விஷயங்களை மறைச்சிருந்தா கூட அவன் தலையில இருக்கிற கொண்டையை மறைக்க மறந்துட்டான். அவன் கையில ஒரு மோதிரம் போட்டிருக்கான். அந்த மோதிரத்துல கிட்டத்தட்ட அர்ப்பிதாவோட கையில என்ன மாதிரி மோதிரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அதே மாதிரி டூப்ளிகேட்டான மோதிரத்தை இந்த அருணும் போட்டிருக்கான். அதுலயும் ஏ அண்ட் ஏ இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இவங்க 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. 2 பேரும் தங்களோட அன்பை பரிமாறிக்கிறதுக்காக ஒரே மாதிரி மோதிரம் செஞ்சு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிய வருது. சோ இதுவரைக்கும் என்னதான் திறமையா போலீஸ் கிட்ட மறைச்சிட்டு இருந்தா கூட, அப்ப அருண் சொன்னது போய் தானே, எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்னு சொன்னது போய், அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. சோ இப்போ இந்த அருணுக்கு அகைன்ஸ்டா நிறைய தடயங்கள் வந்து அப்படி பைலப் ஆயிட்டே போகுது. அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அந்த டைரியில வந்து இவன் எழுதி வச்ச விஷயங்கள், இது எல்லாத்தையும் வச்சு போலீஸ் அவனை கன்ஃபரண்ட் பண்றாங்க. இங்கே பாரு அருண், நீ தான் இந்த கொலையை பண்ணியிருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். பட் எங்களுக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, நீ பெங்களூர்ல இருந்ததுக்குரிய எல்லா தடயங்களும் கிடைக்குது. பட் எப்படி ஹூப்ளிக்கு வந்து இந்த கொலையை பண்ணிட்டு போன, அதை மட்டும் எங்களுக்கு கன்ஃபெஷன் கொடு. பட் நீ தான் கொலைகாரன், நீ ஒத்துக்காட்டா கூட பரவாயில்ல, இந்த எவிடன்ஸை வச்சு நான் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனா உனக்கு மரண தண்டனை வாங்கி தர முடியும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் மிரட்டல் தோணியில பேசும்போது வேற வழியே இல்லாம உண்மையிலேயே அர்ப்பிதாக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத இந்த அருண்கிற காதலன் ஒன்னா கன்ஃபெஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி இந்த அர்ப்பிதாக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சில மாதங்கள் பின்னோக்கி பயணம் செய்யணும். அர்ப்பிதா பேசிக்காவே விஜயபுரா அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க. தன்னோட கல்லூரி படிப்புக்காக ஹூப்ளிக்கு வந்திருக்காங்க. இங்க இருக்கிற ஒரு காலேஜ்ல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அக்ரிகல்ச்சர் படிக்கும்போது இவங்களோட சீனியர் அருண்கிற ஒரு நபர் இருக்காரு, அருண் பட்டேல். அவரும் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் முடிக்க போறாரு. இவங்களோட சீனியர் ரொம்ப திறமையான ஒரு ஸ்டூடெண்ட், ஈவன் கோல்டு மெடல் வாங்கின ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். ஸோ 2 பேரும் காலேஜில் ஒரு சீனியர் ஜூனியர்னு பழக ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நண்பர்களாக பழகுறாங்க, நாளடைவில் காதலராக மாறுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள உடல் ரீதியான தொடர்பு ஏற்படுது, ஒரு ரொமான்டிக்கான ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள ஏற்படுது. ஸோ 2 பேரும் அப்படி கல்லூரி படிப்பை தொடர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அருண்கிற நபர் தன்னோட கல்லூரி படிப்பை ஃபர்ஸ்ட் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிஹெச்டி படிக்கிறதுக்காக இவர் பெங்களூர்ல ஒரு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்குது. ஸோ இவங்க ஹூப்ளிலே கண்டினியூ பண்றாங்க. பட் இவர் வந்து பெங்களூருக்கு போறாரு. ஸோ இப்போ இவங்களுக்குள்ள முதல் டைமா ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்படுது. பட் அப்படி டிஸ்டன்ஸ் ஏற்பட்டா கூட இவங்க தொடர்ந்து 2 பேரும்
பேரும் ஃபோனில் அடிக்கடி பேசிக்கிறாங்க. டைம் கிடைக்கும் போது அப்போ மீட் பண்ணிக்கிறாங்க. இப்படி இவங்க உறவு சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. அப்போதான் அந்த ஏங்கிற மாதிரி பொறிக்கப்பட்ட 2 மோதிரங்கள் பண்ணி தங்களோட அன்பை வந்து பரிமாறிக்கிட்டாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும், அர்ப்பிதாவை பொறுத்த வரைக்கும் இவன் தான் தன்னோட கணவர் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. பட் இந்த அருணை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவன் சும்மா ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஜாலியாக பண்ணோம். நம்ம இப்போ தான் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கோம், இன்னும் ஸ்காலர் ஆகணும், நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய எய்ம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவனோட பயணம் வந்து வேற மாதிரி இருக்கு. பட் அதே டயத்தில் அப்போ அவனுக்கு தேவைப்படுறதுனால உடல் ரீதியான தொடர்புக்காக இந்த அர்ப்பிதா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான். ஒரு ஸ்டேஜில் அர்ப்பிதா என்ன ஃபீல் பண்றாங்க, ஓகே நீ பிஹெச்டி முடிக்க போற, நானும் இங்கே காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் 1 or 2 இயர்ஸ்ல முடிச்சிருவான், நம்ம திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அர்ப்பிதா வந்து கேட்குறாங்க. அப்போ அருண் என்ன சொல்றான், இல்லை நான் திருமணத்துக்கு ரெடியே ஆகலை, நான் ஸ்காலர் முடிக்கணும், வேலை பார்க்கணும், அதெல்லாம் எத்தனை வருஷம் ஆகுமோ கிடையாது, இதுவே ஜாலியாக இருக்கு, இப்படியே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது அர்ப்பிதாக்கு கடுமையான கோபத்தை உண்டு பண்ணுது. அவங்க தீவிரமாக இவனை காதலிக்கிறாங்க, திருமணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. பட் இவன் முடியவே முடியாதுங்கிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அடிக்கடி அர்ப்பிதா வந்து அருணுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், அர்ப்பிதாட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறான். டெய்லி காலையிலையும் சாயங்காலம் ஃபோன் பண்ணுறவன் ஃபர்ஸ்ட் சாயங்காலம் ஃபோன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறான், அப்புறம் காலையில் ஃபோன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறான், எப்பயாவது இருக்க வீக்லி ஒன்ஸ் மட்டும் கடமைக்கு பேசுறது. ஸோ இந்த மாதிரி இவன் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அர்ப்பிதாக்கு நல்லாவே தெரியுது. பட் அர்ப்பிதா ரொம்ப தெளிவாக இருக்காங்க, நீ என்ன திருமணம் பண்ணிக்கோ, அப்படி திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னு நீ சொன்னேன்னா, நீ என் கூட இருந்தது உடல் ரீதியான தொடர்பில் இருந்தது, இதை ஃபர்ஸ்ட் நான் உங்கள் வீட்டில் போய் சொல்லுவேன், ஏன் தேவைப்பட்ட போலீஸில் கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா இது, நம்ம ஏதோ ஜாலியாக இருந்தால் கழட்டி விட்டு போனோன்னு இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட கோலே வேற மாதிரி இருக்குது, இப்போ திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணுங்கிறா, காதலிங்கிறா, இப்போ என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. இது வரைக்கும் இவங்களை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தவன் இப்போ நாளுக்கு நாள் அர்ப்பிதா வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாம் இருக்காங்க. இந்த அர்ப்பிதாவை திருமணம் பண்ணால் தான் எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டே இருக்கான். பட் அர்ப்பிதாவும் தொடர்ந்து வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் இவன் முடிவு பண்ணிட்டான், இந்த அர்ப்பிதா உயிரோட இருக்கிற வரைக்கும் தனக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது, இவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பா, இப்போ அடுத்து எங்கள் வீட்டில் சொல்லுவா, என் பேர் கெட்டு போகும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவா, அரெஸ்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் எதுக்கு பிரச்சனை, இந்த அர்ப்பிதாவை கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு முடிவுக்கு வர்றான். அப்போ இவன் என்ன ஆகுதுன்னா, கேஷுவலாக இந்த திருஷ்யம்னு ஒரு படம் வந்துச்சுல, இந்த படத்தை பார்த்து எவ்வளோ கொலைகள்லாம் நடந்திருக்கு, இவனும் அந்த படத்தை பார்த்துருக்கான், இப்போ கனடாவில் வந்திருக்கு. அப்போ வந்து இந்த சீக்வன்ஸில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈவன் மோகன்லால் சார் நடித்தது, கமலஹாசன் சார் நடித்தது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, இவங்க கொலை நடந்தப்போ வேற ஊர்ல இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து எல்லாரோட மனசுலையும் உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க. கமலஹாசன் சார் என்ன பண்ணுவாரு, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நாங்கள் தென்காசியில் அந்த தியானத்துக்கு போனோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 2ஆம் தேதி தான் கொலை நடந்திருக்கும். பட் ஆக்சுவலாக அவங்க 4ஆம் தேதி தான் போயிருப்பாங்க. ஸோ அந்த 2ஆம் தேதி அங்கே இருந்தோங்கிற பிம்பத்தை வந்து பஸ் கண்டக்டர், ஹோட்டல் ஓனரு, அப்படி எல்லாரோட மனசுலையும் வந்து விதைக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போ இவன் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டான் அப்படின்னா, ஒரு கொலை நடந்தப்போ அந்த ஏரியாவில் நம்ம இல்லை அப்படின்னா நம்ம மேல சந்தேகம் வராது. அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்த்து கத்துக்கிறான். அப்புறம் நிறைய கிரைம் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்து முதல்ல அவன் கண்டுபிடிச்சது, ஓகே நம்ம இனிமேல் ஃபோனை வந்து எடுத்துட்டு போகக்கூடாது, ஃபோன் வந்து எடுத்தா மாட்டிப்போம், அதே டயத்தில் நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாதிரியும் காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் இவன் என்ன பண்றான், அர்ப்பிதாவை கான்டாக்ட் பண்ணிட்டு, ஓகே அர்ப்பிதா நானும் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கேன், நான் இப்போ ஹூப்ளிக்கு வர்றேன், நம்ம 2 பேரும் பேசி முடிவு பண்ணி 2 வீட்லையும் சொல்லி கல்யாண ஏற்பாடு பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு ஆசை வார்த்தையை காமிக்கிறான். ஸோ அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி நம்ம மீட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. அவங்களும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பக்காவான ஒரு பிளான் போறான். இவனோட போனை பெங்களூர்ல தன்னோட ரூம்லயே வச்சுட்டு போறான். அதுக்கப்புறம் இவன் அன்னைக்கு யூனிவர்சிட்டிக்கு வந்த மாதிரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேக்கா வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையும் தன்னோட போன்ல இருந்து அர்ப்பிதாக்கு கால் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் திருட்டுத்தனமா ஹூப்ளிக்கு வந்து பஸ் ஏறி போறான். அங்க போய் ஒரு பப்ளிக் பூத்துல இருந்து அர்ப்பிதாக்கு ஃபோன் பண்ணி ஒரு லேக்குக்கு வர சொல்றான். ஸோ 2 பேரும் அந்த லேக்கில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேக்கில் இருந்தால் கபூர் கிராஸுங்கிற இந்த ஐசோலேட்டட் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போறான். அந்த பெண்மணியும் என்ன, தன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் இவன் எங்க கூப்பிட்டாலும் போலாம், நம்மளுக்கு தான் இவனை பல வருஷமா காதலிக்கிறமே அப்படிங்கிற மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையில அவங்க கூட போறாங்க. டே எதுக்குடா கூட்டிட்டு போற அப்படிங்கிற எந்த கொஸ்டினும் கிடையாது. ஒரு ஐசோலேட்டடான அந்த கபூர் கிராஸுங்கிற ஏரியா கூட்டிட்டு போறான். அங்க இவங்க மெயின் ரோட்ல இருந்து டிவியேட் ஆகி உள்ள போறாங்க. உள்ள ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு போறாங்க. சாயங்காலம் 7 மணிக்கு. அப்ப கூட அவங்க எதுவுமே கேட்கல. மேபி ஏதாவது ஒரு ரொமான்ஸ் பண்றதுக்காக தன்னை கூட்டிட்டு வர்றான் அப்படின்னு கூட
அவங்க நினைச்சிருக்கலாம். அப்படி அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்குள்ள போறான். சுத்தி எங்க பார்த்தாலும் மயான அமைதி, கும் இருட்டு. இதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், அர்ப்பிதா எதிர்பார்க்காத நேரத்தை அவங்களோட துப்பட்டாவை எடுத்து அவங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்றான். அர்ப்பிதாவால நம்பவே முடியல. பரிதாபமாக துடிதுடிச்சு அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட உடலை தரதரன்னு இழுத்துட்டு போகிறான். பட் இவங்களை குழி தோண்டி புதைக்கிறது எப்படி? இவங்ககிட்ட எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லை. அதனால அங்கே இருக்கிற சின்ன சின்ன கம்பு குச்சியை வச்சு ஷாலோ கிரேவுமாங்க ஒரு 1 or 2 ஃபீட்டுக்கு மட்டும் குழி தோண்டி இவங்களோட உடலை அப்படியே புதைச்சிடுறான். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட இருக்க ஃபோனை மட்டும் திருடிக்கிறான். ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த ஃபோனை ஆஃப் பண்ணுறான், டெஸ்ட்ராய் பண்ணுறான், நேராக திரும்ப பெங்களூருக்கு வந்துடுறான். பட் இவங்க புதைச்ச இடம் ஒரு செக்லூடான ஏரியா, அங்கே யாருமே வந்துட்டு போக மாட்டாங்க, அதனால தெரியல. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, நவம்பர் டிசம்பர் நாளடைவில் அளவுக்கு அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுது. அப்போ இந்த ஷாலோ கிரேவ் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மண்ணெல்லாம் சரியுது. கொஞ்சம் உடல் வெளியில தெரிய ஆரம்பிக்குது, ஸ்மெல் வருது. அப்போ அந்த பக்கம் இருக்க அனிமல்ஸ் இந்த உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில எடுத்து போட்டதுனால தான் ஒரு விவசாயி இந்த உடலை கண்டுபிடிச்சிருக்காரு இவங்களை புதைச்ச 7 மாசம் கழிச்சு. ஸோ இவனும் ஒன்றுமே தெரியாத மாதிரி பெங்களூருக்கு வரான், தன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணுறான். அப்போ ஒரு நாள் உடலை கண்டுபிடிக்கிறாங்க, போலீஸ் இவனை விசாரிக்கிறாங்க. அப்போ இவன் பெங்களூரில் தான் இருந்தான். இவன் அந்த டைத்தில் ஹூப்ளிக்கு வந்துட்டு போனான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன தடயத்தை கூட போலீஸால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. பட் அதனால தான் இவன் மேலே சந்தேகப்படலை. பட் அதுக்கப்புறம் அந்த ஏஏங்கிற மோதிரமும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவன் ஏன் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் கால் பண்ணலை அப்படிங்கிற அந்த சந்தேகமும் ப்ளஸ் இது எல்லாத்தையும் தாண்டி அவனோட வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டைரியும் தான் இந்த கேஸை சால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கொலையோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவன் அர்ப்பிதாவை திருமணம் பண்ணிக்கிற மாதிரி ஐடியா இல்லை. மேபி காதலிச்சிருக்கான், என்ஜாய் பண்ணியிருக்கான். பட் கல் டியூட்டி இவன் படிப்பை பார்த்துட்டு இவனோட கேரியரை பார்க்க போகலான்னு நினச்சவன் இந்த பெண் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க விட்டு இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பெண் இறந்து போனாதான் தனக்கு வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் அந்த பெண்ணை இவ்வளவு கொடுமையாக கொலை பண்ணியிருக்கான். இப்போ போலீஸ் அவங்க கிட்ட இருக்க தடயங்களை எடுத்துட்டு இந்த வழக்கோட விசாரணை கர்நாடகா நீதிமன்றத்தில் போது அப்போ இந்த அருண்கிற நபர் தான் அர்ப்பிதாவை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு கர்நாடகா நீதிமன்றத்தில் இந்த அருண் பட்டேல்ங்கிற நபருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த தண்டனையை எதிர்த்தும் தன்னோட தண்டனையை குறைக்க சொல்லியும் அவன் ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்றான். பட் அந்த மனு ரிஜெக்ட் செய்யப்படுது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தொடரும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. ஸோ அவன் இப்போவுமே ஆயுள் தண்டனை கைதியா தான் கர்நாடகா சிறையில் இருக்கான். உண்மையிலே இந்த வழக்குல நிறைய இந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா அதுவும் காதலிக்கிறவங்க நிறைய கத்துக்கலாம். ஆக்சுவலி இது நீங்க நிறைய பேர் உங்க வாழ்க்கையில் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் 2 பேர் ஒன்னா விருப்பத்தோட காதலிப்பாங்க. அப்புறம் ஒரு நபர் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கி போக ஆரம்பிப்பாரு. மேபி ரெஸ்பான்சிபிலிட்டியா இல்ல அப்போ போர் அடிச்சிருக்கலாமா இல்ல குடும்ப சூழ்நிலையா பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு நபர் கம்ப்ளீட்டா கட் ஆன் பண்ணிட்டு போவார். திடீர்னு போன் பேசுறத குறைப்பாங்க. அது ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். அப்ப எதிர்மனையில இருக்கிற ஒரு காதலனுக்கோ காதலிக்கோ பயங்கர கோபம் வரும். நீ இவ்வளவு நாள் காதலிச்சே என் கூட ஜாலியா இருந்த, இப்ப கழட்டி விட்டு போறேங்கிற மாதிரி அந்த எதிர்மனையில இருக்க நபருக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு. பட் எனக்கு இதுதான் புரியல. கல்யாணங்கிறது 2 பேரும் விருப்பத்தோட பண்றது. சரி, ஓகே, அவனை நம்பி காதலிச்சிருக்கீங்க. ஒரு ஸ்டேஜ்ல உங்களை பிடிக்கலங்கிற மாதிரி பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நபரை காதலிக்கும் போதே உங்களை பிடிக்கல அவனுக்கு. அப்ப திரும்ப அவனை ஃபோர்ஸ் பண்ணி நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கல்யாணம் பண்ணா அந்த கல்யாண வாழ்க்கை அவங்க கூட சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ எனக்கு அதான் புரியல. ஒருத்தன் விருப்பம் இல்லை அப்படின்னா அவன் பின்னாடியே எதுக்கு அவனை ஃபோர்ஸ் பண்ணி திருமணம் பண்ணிக்கணும்? ஓகே, அவன் அதுக்கு மேல போலீஸுக்கோ இல்ல ஏதாவது ஒரு சட்டத்துக்கோ பயந்துட்டு திருமணம் பண்ணா கூட அவன் கண்டிப்பா அவங்க கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க வாழ முடியாதுல. அந்த தப்பை தான் அர்ப்பிதா பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. மேபி அவங்க அவனை ரொம்ப டீப்பா நேசிச்சிருக்கலாம். அவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போறதை அவங்க ஏத்துக்க முடியல. பட் அதுக்காண்டி தான் மிரட்டல ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி மிரட்டி ஒருத்தனை எதுக்கு கல்யாணம் பண்ணலாம்? உண்மையிலேயே சரிப்பா உனக்கு என்ன கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையா, போய் தொலை அப்படின்னு விட்டுருந்தா இவங்க படிப்பை முடிச்சு இன்னொரு நபரை திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி மிரட்டி இன்னொருத்தவங்களை அடையணும், திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா அது உண்மையிலேயே இப்போ இல்லாட்ட கூட திருமணத்துக்கு அப்புறம் கூட என்னைக்குமே ஒரு பேராபத்துல போய் முடியுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பிடிச்சு 2 பேரும் விருப்பத்தோட இந்த கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஒருத்தன் கழுத்துல கத்திய வச்சு எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவன் இவ்வளவு நாள் நம்பி நம்மளை ஏமாத்திட்டால, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்ப நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போறான்ல, அப்படின்னு ஒரு கோபம் இருந்தா நீங்க அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்ல அவன் மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு திருமண உறவுக்குள்ள கூட்டிட்டு வந்தா அந்த வாழ்க்கை உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல இருந்து நம்ம நிறைய ரெட் பிளாக் கத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேரும் க்ளோஸா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். இந்த பெண் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறது திடீர்னு கான்டாக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்றது ஒரு பெரிய ரெட் பிளாக்கா பார்க்கப்படுது. அப்படி இல்லாம அவங்கள ஒரு லேக்கு கூட்டு போறான், ஒரு ஐசோலேட்டட் இடத்துக்கு கூட்டு போறான். இந்த பொண்ணும்
கண்மூடித்தனமா அவன் கூப்பிட்ட இடத்துக்கு எல்லாத்துக்கும் போயிருக்காங்க. ஒரு டைம் கூட இந்த பெண் வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணல. நம்ம தான் இவளை இத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோமே, இவன் மூலமா நம்மளுக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுங்கிற மாதிரி அவங்க நம்பிக்கையாகவும் சந்தோஷமாகவும் போயிருக்காங்க. எஸ், இது நம்பிக்கை துரோகம் தான். பட் அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதே டயத்தில் பெண்களும் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும். நீ என்னதான் ஒருத்தனை எத்தனை வருஷம் லவ் பண்ணா கூட இந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டான ஏரியாவுக்கு போகும்போது கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. இல்ல இங்கெல்லாம் வேண்டாம், நம்ம ஏதாவது பொது இடத்துல மீட் பண்ணலாங்கிற மாதிரி கூட பண்ணுங்க. அதுவும் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து திடீர்னு திரும்ப சேரும்போது ஏதோ ஒரு விஷயம் தோணல, ஏன்னா திடீர்னு வேண்டாம்னா இப்போ திடீர்னு வந்து ஒட்டிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டவுட் வரும்ல. ஸோ அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி ஐசோலேட்டடான பிளேஸுக்கு போகிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த அர்ப்பிதாங்கிற பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தான் ஒருத்தனை காதலிக்கிறோம், அவனை திருமணம் பண்ண ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. பட் இந்த பெண்மணி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணல, அம்மா அப்பாட்டுக்கிட்டையும் ஷேர் பண்ணல. ஏன் அருண் பட்டேல்ங்கிற ஒருத்தன் அர்ப்பிதாவோட வாழ்க்கையில் இருந்தா அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாம தான் அவ்வளோ சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மேபி அதை கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த அருண்கிறவன் ஒரு கிரைம் பண்றதுக்கு யோசிச்சிருப்பான். அவன் இப்படி கிரைம் பண்ணும்போது பிளான் பண்ணும்போது திங்க் பண்ணிருக்கலாம்ல. இப்போ அர்ப்பிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டு சைடு யாருக்குமே தெரியாது, நம்ம இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறதே தெரியாது. அப்போ கொலை பண்ண நம்மளை யார் தேடி வரப்போறா அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவனுக்கு தோணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த காலத்து ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய பேர் காதலிக்கிறப்பே உடல் ரீதியான தொடர்பில் இருக்காங்க. அப்புறம் மேபி அது கொஞ்சம் போர் அடிக்க விட்டு ஒருத்தர் போகணுங்கிறாரு, இன்னொருத்தர் வேண்டாங்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் மேக் ஷியூர் இந்த நபர் வந்து கடைசி வரைக்கும் தான் கூட பயணிப்பானா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து ஜஸ்ட் ஒரு பெட்டரான அப்ரோச்சாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி நான் உடல் ரீதியான தொடர்பில் வந்துட்டு நீ ஏமாற்றிட்டு போகிறான்னு சொல்லி மிரட்டினா இந்த மாதிரி க்ரைம்லேயும் போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்ம எந்த லிமிட் எதை பண்ணணும் வேண்டாம், இவ சரியான நபரா அப்படிங்கிறத வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு க்ளோஸான காதலராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஐசோலேட்டான இடத்துக்கு போகாதீங்க. அப்படி போகும்போது உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை வருதோ இல்லையா, மேபி ஒரு மூணாவது நபர் மூலமாக பிரச்சனை வருது. ஒரு டெசர்ட்டான அக்ரிகல்ச்சர் டெசர்ட்டான ஏரியாவுக்கு போகிறீங்க, அங்கே வேணா ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஆபத்து தானே. கோயம்புத்தூர் கேஸில் நடந்த மாதிரி. ஸோ மேக் ஷூர் இந்த மாதிரி ஐசோலேட்டான இடத்துக்கு போகிறத அவாய்ட் பண்ணுங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வழக்கிலிருந்து காதலர்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த கேஸை பற்றியான உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.